வணக்கம் பிஆர் மீடியா நேயர்களே. தொடர்ந்து உண்மைகளை மக்கள் முன்னாடி வைக்கிறதுக்காக நம்மளுடைய மீடியா இயங்கிட்டு இருக்கு. ஸோ அதை தொடர்ந்து நிறைய விஷயங்கள் ஒன் பை ஒன்னா எடுத்து பேசலான்ற மாதிரி போன வீடியோவில் பானவேடு ஏரியை பற்றி பேசியிருந்தோம். ஸோ அதை பற்றி டீட்டெயிலாக கேட்டு தெரிஞ்சுக்க திருப்பி விக்னேஷ் நம்மளோட இணைஞ்சிருக்கிறார். வணக்கம் பிரதர். வணக்கம் பிரதர். ஸோ போன வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா பானவேடு ஏரியை பற்றி நம்ம டச் பண்ணியிருந்தோம். பட் முழுமையாக அதை பற்றி பேசலை, ஏன்னா வீரராகபுரம் ஏரியை பற்றி கவர் பண்ணியிருந்தோம். ஸோ இப்போ அந்த ஏரியை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கள். அங்கே என்ன பிரச்சனைகள் இருக்குது அதையும் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கள். ஓகே பிரதர். இது பார்த்தீங்கன்னா பூந்தமல்லி கண்ணப்பாளையம் எடுத்த பானவேடு ஏரி. சரி. இந்த ஏரியில் பார்த்தீங்கன்னா இரவு நேரத்தில் வந்து மருத்துவ கழிவை குப்பை கழிவும் ஏரியில் கொட்டியிருந்தாங்க. ப்ளஸ் வந்து கழிவு நீர் லாரி மூலயமாவும் ப்ளஸ் வந்து அந்த பைப் மூலயமாவும் வந்து விட்டுட்ருக்காங்க பிரதர் அந்த ஏரியில். அதாவது கழிவு நீர்கள் வந்து லாரியில் எடுத்து வந்து விட்டுறாங்க. லாரிலையும் விடுறாங்க. அந்த 2 கிராமத்தை சேர்ந்த கழிவு நீர் மொத்தமாகவும் ஏரியில் வந்து கலக்குது. கால்வாய் மூலமாக வந்து. ஆமாம், கால்வாய் மூலயமா ஏரியில் வந்து கலக்குது. சரி, இதை பார்த்த உடனே ஊர் மக்கள் வந்து எப்படி ரியாக்ட் பண்ணாங்க? அவங்க என்ன பண்ணணும்னு நினச்சாங்க? இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஆடு மாடெல்லாம் மேய்க்கிறதுக்கு தண்ணி வந்து நல்லா பியூராக இருக்கும் கேள்விப்பட்டு பெரியவங்க சொல்லி. இப்போ அந்த கழிவு நீர்லாம் கலக்கிறதுனால ஃபுல்லாக கெட்டு போய் சேரா ஃபுல்லாக வந்து நீர்நிலையே கெட்டு போயிருக்கு மொத்தமாக. அதாவது குடிநீர் வந்து முக்கியமாக பாதிக்கப்பட்டிருக்கு. மற்ற உயிர்களுக்கு மனிதர்களுக்கு குடிநீர் ரொம்ப பாதிக்கும். ஏன்னா இந்த ஏரி தான் வந்து சுற்றி இருக்கிற 4 ஊருக்கும் வந்து குடிநீர் ஆதாரமே. சரி, ஓகேங்களா. இப்போ அந்த நீர் கெட்டதுனால இப்போ ஃபுல்லாகவே உப்பு நீராக மாறிடுச்சு. நிலத்தடி நீரே உப்பு நீராக மாறிடுச்சு மொத்தமே. சரி, இந்த அளவுக்கு நீர் வந்து மாசுபட்டதுக்கப்புறம் ஊர் மக்கள் சேர்ந்து பேசுனீங்களா? என்ன நடவடிக்கை எடுக்கணும்னு? ஊர் மக்கள் சார்பாக நிறைய கிராம சபையிலையும் சரி மனுவும் சரி தனிப்பட்ட முறையில் நிறைய பேர் எடுத்து போய் கொடுத்துருக்காங்க. ஆனால் வந்து எந்த ஒரு ஆக்ஷனையும் எடுக்கலை. நம்ம சார்பாக வந்து ஃபஸ்ட்டு அந்த மருத்துவ கழிவு கொட்டுறதை பார்த்துட்டு ஃபுல்லாக இருந்ததை பார்த்துட்டு நாங்கள் தனியாக ஒரு மனு வச்சோம். மனு வச்சுட்டு ஆக்ஷன் எடுப்பாங்க வெயிட் பண்ணி பார்த்தோம். ஆனால் அது வரை எதுவும் நடவடிக்கை எடுக்கலை. அந்த மருத்துவ கழிவும் அகற்றலை. நாளுக்கு நாள் மருத்துவ கழிவு அதிகமாக தான் ஆகிட்டு இருந்தது. நீர்நிலை உள்ளே கொட்ட ஆரம்பிச்சதுனால பறவைங்களுக்கும் மீன் அந்த மாதிரி உயிரினங்களுக்கும் ரொம்ப தீங்காகிடுச்சு. அது நிறைய மீன் செத்து போகிறது பக்கத்து பறவைகள். ஏன்னா தண்ணி குடிக்க வெளியிலேருந்து பறவைகள்லாம் இங்கே உட்காந்துட்டு தான் போவோம் இந்த ஏரியில். இந்த நீர்நிலை கெட்டதுனால இப்போ பறவைங்களுக்கும் ரொம்ப பாதிப்பாகுது. அதனால் நாங்கள் என்ன பண்ணோம், மருத்துவ கழிவு அகற்றதுக்கு இதே கலெக்டரையும் மீட் பண்ணி மனு கொடுத்தோம். இங்கே இருக்கிற பிடிஓவுக்கும் வந்து லெட்டர் மூலிமா அனுப்பணும். அந்த மனுவில் என்ன கோரிக்கைகள் வச்சுருந்தீங்க? அந்த மனு எதை கேட்டிருந்தீங்க டிமாண்ட்? அந்த மனுவில் பார்த்தீங்கன்னா கழிவுநீர் பக்கத்து பஞ்சாயத்தில் இருக்கிற கழிவுநீர் எல்லாமே ஸ்டாப் பண்ணுங்கள், நீர்நிலையை பாதுகாருங்க, சுற்றி கேமரா வைங்க, இரும்புக்கு வேலி அடித்து குப்பை கொட்டாத அளவுக்கு நைட் ரவுண்ட்ஸ்லாம் பாருங்கள் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். அந்த மனுவுக்கு நடவடிக்கை எடுத்தாங்களா? அந்த மனுவுக்கு ரிப்ளை ஏதாவது வந்தது? அந்த மனுவுக்கு 1 வருஷமாக எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. 1 வருஷம் நாங்கள் ஃபாலோ பண்ணோம், எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. அந்த 1 ஆண்டு வந்து உங்கள் சைட்லேருந்து முயற்சிகள் இருந்துகிட்டே இருந்தது? ஆமாம். இந்த ஏரி இந்த மோசமாக கெட்டு போயதுக்கு காரணம் என்னென்னா அரசு அதிகாரிகள் தான். அவங்களோட மெத்தனை போக்கு தான். அவங்க கரெக்டாக இருந்ததுன்னா நீர்நிலை நல்லா இருந்திருக்கும். சரி. ஸோ அவங்க சரியாக நடவடிக்கை எடுக்கலைன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் திருப்பி கூடி பேசுனீங்களா? இல்லை அடுத்த கட்ட நகர்வுகள் எப்படி நடக்குது? ஆமாம், நம்ம குழு எப்பவுமே வந்து இருக்குது. நம்ம இது ஆரம்பிக்கிறதும் குழு மூலியமாக தான் பண்ணுறோம். எங்கள் ஊர் குழுன்னு சொல்லுவாங்க. அவங்க இளைஞர்கள் ப்ளஸ் வந்து ஊர் பொதுமக்கள் குழுவாக சார்பாக தான் பண்ணிகிட்ருக்கோம். அவங்கக்கிட்ட இணைஞ்சு பேசி தான் எது வந்தாலும் நாங்கள் பண்ணுறது. ஏன்னா தனிப்பட்ட முறையில் நம்ம எதுவும் பண்ண முடியாது. ஊர் ஆளுங்க இருக்காங்க, அவங்க கையிலையும் ஒரு வார்த்தை கேட்கணும். ஏன்னா எல்லாமே பண்ணணும். ஒரு மனு போடுறதா இருந்தாலும் ஒரு போஸ்ட் போடுறதா இருந்தாலும் காஸ்ட் வரும். ஆமாம், தனிப்பட்ட முறையில் பண்ண முடியாது. அதனால் ஆளாளுக்கு கொஞ்சம் காசு போட்டு எங்களால் முடிஞ்சதை நாங்கள் பண்ணுறோம். ஸோ அதை வந்து நீங்கள் மனுவாக இருந்து அடுத்து லிட்டிகேஷன் நம்ம வந்து பில்லு வந்து ஃபைல் பண்ணோம். ரிட் பொதுநல வழக்கில் நாங்கள் என்ன கேட்டுருந்தோம்னா, இந்த மாதிரி 1 வருஷமாக ஆயிடுச்சு மனு நாங்கள் கொடுத்து எந்த நடவடிக்கையும் எடுக்கலை, நீர்நிலை ரொம்ப மாசுபட்டிருக்கு, எங்களுக்கு வந்து நீர்நிலை பாதுகாத்து கொடுங்க, அதுக்கப்புறம் வந்து கேமரா, அதுக்கப்புறம் அந்த வேலி சொல்லியிருந்தாங்க அது எல்லாமே எங்களுக்கு பண்ணி அமைச்சு கொடுங்க நாங்கள் கேட்டிருந்தோம். கேட்டதுக்கு அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இது வந்து 1 வாரத்தில் வந்து பிடிஓ வந்து இந்த குப்பை எல்லாத்தையும் அகற்றிட்டு அஃபிடவிட் ஃபைல் பண்ணணும்னு சொல்லி கோர்ட்டில் ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணுறாங்க. சரி. ஸோ இந்த கோர்ட் ஆர்டர், அதாவது கோர்ட் ப்ரொசீடிங்ஸ் எப்படி இருந்தது? ஏன்னா ஊர் மக்கள்கிட்ட வந்து நம்ம கோர்ட்டுக்கு போகிறோம்னு சொல்லும்போது அவங்க ரியாக்ஷன் என்னவா இருந்தது? இல்லை போகலாம் அப்படின்னு சொன்னாங்களா? இல்லை தயக்கம் இருந்ததா? தயக்கம்ன்றது கிடையாது. ஏன்னா ஆல்ரெடி ஒரு கேஸ் பண்ணிட்டோம். இது 2வது கேஸ் தான். ஓகேங்களா. இது 2வது கேஸ். ஆல்ரெடி நீர்நிலை கேஸ் ஒன்று இருக்குது. இது 2வது கேஸ் இது. அதனால் பொதுமக்களுக்கு தெரியும் நம்ம மேலே ஒரு நம்பிக்கை இருக்குது, பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சப்போர்ட் பண்ணுறாங்க. கேட்டால் பைசாவும் கொடுப்பாங்க, நம்மளுக்கு கூட சப்போர்ட்டாக. ஏன்னா வெளியில் போனோன்னா கூட வருவாங்க. ஸோ தொடர்ந்து ஊர் மக்களோட சப்போர்ட் இந்த விஷயத்துக்கு இருக்குது. ஸோ கோர்ட்டில் நீங்கள் பெட்டிஷனும் ஃபைல் பண்ணிட்டீங்க, பொதுநல வழக்கம். ஸோ வழக்கில் தீர்ப்பாக என்ன வந்தது? இல்லை அவங்க சொல்லியிருந்த டீட்டெயிலாக இதெல்லாம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அரசாங்கத்துக்கு ஏதாவது உத்தரவிட்டுருந்தாங்களா? அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கள். நாங்கள் அதுதான் சொல்லியிருந்தோம். கோர்ட்டில் வந்து சொன்ன போது கேமரா, அந்த வேலி, அது இல்லாமல் நீர்நிலை பாதிக்கப்படுது, அங்கே வந்து அந்த குப்பையான மாடுங்கள்லாம் சாப்பிடுது அப்படின்னு சொல்லியிருந்தோம்.
ப்ளஸ் வந்து மீன்லாம் செத்து போயிருக்குன்னு சொல்லி ஃபோட்டோ எடுத்து இந்த மாதிரி இந்த மீனை தான் மக்கள் வந்து அருகில் இருக்கிற மக்கள்லாம் பிடிச்சு சாப்பிட்றாங்க. மருத்துவ கழிவு கொட்டுறதுனால மீனுங்க சாப்பிட்றதுனால அவங்களுக்கு எதனா நோய் தொற்றுலாம் வந்தால் நீங்கள் தான் பார்த்துக்கணும் மாதிரி மனுவில் சொல்லியிருந்தோம். அதை என்ன பண்ணாங்க நீதிபதி வந்து அந்த மீனை பிடிச்சு சாப்பிட்றாங்கல்ல மக்கள், அதை வந்து நீதிபதி என்ன கேட்டாங்கன்னா நம்ம வீடியோ இருக்காங்கல்ல அவங்களே பார்த்து கேட்டாங்க. மக்களாக அந்த மீனை பிடிச்சி சாப்பிட்றாங்க, அதே மீனை நான் பிடிச்சு தரேன் நீ சாப்பிட்றியா அப்படின்ற கேள்வியை வந்து வீடியோவுக்கு முன் வச்சாங்க. நீதிபதி நேரடியாக அவங்களை கேட்குறாங்க, வீடியோவாக கேட்டாங்க. அதுக்கு என்ன பதில் சொன்னாங்க? அவங்க எதுவும் பதில் சொல்லலை. அதுக்கு அமைதிக்காக அதை இது பண்ணிட்டாங்க. அது அவர் கேட்டாங்க. அதுக்கு ஒரு மாடு மேயத்து வந்து ஏரியில் ஏன் மாடு மேயுதுன்ற மாதிரி அவர் கேட்டிருந்தாங்க நீதிபதி. அதுக்கப்புறம் இல்லை அந்த பக்கத்துலேருந்து மேயுது அப்படின்னா இதுக்கப்புறம் ஏரியில் அந்த குப்பைங்கெல்லாம் மாடு இது பண்ணுற மாதிரினா அவங்களுக்கு காசு போடுங்க, ஃபைன் போடுங்க அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு சொல்லியிருந்தாங்க. ஓகே, அதையும் கட்டுப்படுத்துற மாதிரி அவங்க காசு போட சொல்லியிருந்தாங்க. இது 2 மட்டும் சொல்லிட்டு ஒரு வாரத்தில் வந்து குப்பையை அகற்றணும். மாவட்ட ஆட்சியர் அதுக்கப்புறம் வந்து வீடியோ 2 பேரும் வந்து ஒரு வாரத்தில் குப்பையை அகற்றிட்டு அஃபிடவிட் வந்து கோர்ட்டில் ஃபைல் பண்ணணும்னு சொல்லி ஃபஸ்ட்டு ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணுறாங்க. இப்போது ஓராண்டு காலம் நடவடிக்கை எடுக்கலைன்றத ஜட்ஜ் ஏதாவது பேசினாரா? இல்லை அதை பற்றி ஏதாவது நீங்கள் ஒரு வருஷமாக இதை பண்ணாமல் இருக்கீங்கன்றது ஏதாவது கொஸ்டின்? அதுதான் வந்து அவங்க அஃபிடவிட்டாக ஃபைல் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, நீங்கள் இப்போ ஒரு வருஷமாக என்ன பண்ணீங்க, ஏன் பண்ணலன்றதை அஃபிடவிட்டாக ஃபைல் பண்ணணும். ஏன்னா ஒரு 4 கொஸ்டின் மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க, இதை பண்ணுங்க இதை சொல்லுவாங்க. அஃபிடவிட் ஃபைல் பண்ணணும் போது நம்ம கொடுத்தல மனு அதுக்கு தான் அஃபிடவிட் ஃபைல் பண்ணணும். சரி, அதில் வந்து ஃபைல் பண்ணியிருந்தாங்க. ஒரு 4 பேர் அஃபிடவிட் ஃபைல் பண்ணியிருந்தாங்க. அதை பற்றி நான் சொல்கிறேன் ஒன்று. ஓகே, அந்த 4 பேர் யார் யார்? முதல் ஆள் பார்த்தீங்கன்னா மாவட்ட ஆட்சியர், கலெக்டர் வந்து என்ன ரிப்ளை கொடுத்தாரு? அவருடைய கலெக்டர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, கலெக்டர் வந்து ஒரு வருஷமாக வந்து அந்த ஏரி மக்கள் பயன்பாட்டில் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பிடபிள்யூடி கண்ட்ரோலில் வருது. அப்போ வந்து அவர் எலெக்ஷன் டியூட்டியில் இருந்ததா சொல்லியிருக்காரு. ஓராண்டு காலமாக எலெக்ஷன் நடந்தது அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. பிரதர், அது ஓராண்டு மக்களுக்கு என்ன உண்மை தெரியும். அதில் நான் அஃபிடவிட்டில் நான் காட்டுறேன். அவர் சொல்லியிருக்காங்க எலெக்ஷன் டியூட்டியில் இருக்குன்னு சொல்லி முடிச்சுட்டாரு அவர். அது ஃபைல் பண்ணியிருக்காரு. இன்னும் கேஸ் முடியல போயிட்டு தான் இருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து வீடியோ இந்த மாதிரி அடுத்த வீடியோ வந்து கொடுக்குறாங்க. ஒரு வாரத்தில் குப்பையெல்லாம் அகட்டிட்டு அந்த லாரி ஜேசிபி அவங்க நின்று ஒரு 4 ஃபோட்டோ மட்டும் எடுத்துட்டு ஒரு பக்கம் மட்டும் ஒரு பக்கம் குப்பை எல்லாமே க்ளீன் பண்ணிட்டு அங்கே டிராக்டர் மூலியமா அப்படியே ஒரு பஞ்சாயத்து ஆளுங்களை வச்சு ஃபோட்டோ எடுத்து போட்டு வேலையை நாங்கள் க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. 2 பேர் சொல்லிட்டாங்க ரிப்போர்ட்டுக்காக. சரி, அதுக்கப்புறம் இந்த 2த்தையும் ரிப்போர்ட் பண்ணிடுறாங்க. பண்ணதுக்கு அப்புறம் 3வது ஆள் யாரு? 2 பேர் தான் கொடுத்தாங்க ஃபர்ஸ்ட். சரி, அதுக்கு அடுத்தது கேஸ் திருப்பி ஹியரிங் வருது. ஓகே, அந்த ஹியரிங் கேப்புக்குள்ள 2 பேர் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அவங்க அதாவது நம்ம ஒரு வருஷமா நடவடிக்கை எடுக்கலன்னு கோர்ட்டுக்கு போனா கோர்ட் சொல்லியுமே அவங்க நடவடிக்கை எடுக்காம அந்த டைம்ல சும்மா கண் துடைப்புக்கு எதனா ஒரு வேலை பண்ற மாதிரி பண்ணிட்டு அவங்க வந்து எடுத்துட்டு வந்து பண்றாங்க. ஓகே, அடுத்த ஹியரிங் வருது. அதே மாதிரி கேஸ் ஃபைல் ஆகுது. நம்ம என்ன பண்ணோம், குப்பையெல்லாம் அகற்றணும்னு சொல்லி போட்டோ ஜிபிஎஸ் போட்டோலாம் எடுத்துட்டு போயிட்டு நம்ம கொடுக்குறோம். அதே மாதிரி ஃபைல் பண்ணி வைக்கிறோம். எங்க சைடில் வச்சதுக்கு என்ன பண்றாங்க, அவங்க அஃபிடவிட் ஃபைல் பண்ணிட்டாங்க அவங்க சைடுல. ஆமா, அப்போ வந்து நம்ம ஜிபிஎஸ் போட்டோட குப்பை இன்னும் அகற்றல. அவங்க வந்து 500 மீட்டருக்கு வந்து அஃபிடவிட்ல வீடியோ சொல்லியிருக்கேன். 500 மீட்டருக்கு வந்து பென்சிங் போட்டு தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து 2 கிலோமீட்டர் கேட்டிருக்கோம். முழு ஏரிக்கும் நம்ம கேட்டிருக்கோம். அவங்க அங்கங்கே மட்டும் சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து 500 மீட்டருக்கு வந்து அஃபிடவிட் வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி நாங்கள் ஒரு 6,87,000 செலவு பண்ணி நாங்கள் வந்து பென்சிங் போடுறோம், கேமரா பொறுத்துறோம் இந்த மாதிரி ஒரு அஃபிடவிட் அவங்க ஃபைல் பண்ணியிருக்காங்க வீடியோ சைட்லேருந்து. நம்ம என்ன சொன்னால் 2 கிலோமீட்டருக்கு எங்களுக்கு வேணும், எங்களுக்கு பத்தாது அப்படின்ற மாதிரி முழுமையாக ஏரி பாதுகாப்புங்க. கழிவு நீரை ஸ்டாப் பண்ணுங்கன்றது தான் நம்மளோட முக்கிய கோரிக்கையே. அங்கே ஃபஸ்ட்டு கேட்குறது நம்ம கழிவு நீரை ஸ்டாப் பண்ணுங்க. ஆனால் இப்போ வரைக்கும் இன்னைக்கு வரையும் அந்த கழிவு நீர் இன்னும் ஸ்டாப் பண்ணல. கோர்ட்டு கேஸ் போட்டுமே இன்னும் கேஸ் இருக்குது கோர்ட்டில். ஆனால் இப்போ வரைக்கும் ஒரு ஆக்ஷன் கூட எடுக்கல. கழிவு நீர் சம்மந்தமாக ஒரு நடவடிக்கை எடுக்கல. ஸோ லைக் இது கோர்ட் ஹியரிங்லாம் வந்ததுக்கப்புறம் மக்கள்கிட்ட சொன்னீங்களா இதெல்லாம் நடந்ததுன்னு? நம்ம ஊர் குழு இருக்குது, வாட்ஸ்அப் குழு. அதில் ஒன்று அப்டேட் பண்ணிட்டு தான் இருக்கும். தொடர்ந்து அப்டேட் கொடுத்துட்டு தான் இருக்கும். அவங்களும் பார்த்துட்டு அதுக்கேற்ற அப்டேட் அவங்களும் நம்மளுக்கு பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ ஏன்னா முடிஞ்ச வரைக்கும் நம்ம வீடியோவில் பண்ணுறதுக்கு நோக்கமே என்னென்னா இது எல்லாருமே போய் சேரணுன்றதுக்காக தான். ஸோ அந்த அவேர்னஸ் ரொம்ப முக்கியமாக நீங்கள் இதில் ஷேர் பண்ணுறது இல்லாமல் நம்ம மக்களுக்குமே மக்களுக்கு தெரியுது. அவங்கள பார்த்துட்டு தான் இருக்காங்க எல்லாமே. இப்போ கரண்ட் சிச்சுவேஷன் என்ன? ஏதாவது கொஞ்சம் நடவடிக்கையாக எடுக்கப்பட்டிருக்கா? அப்போ 2வது ஹியரிங் சொன்னோம் பார்த்தீங்களா, 2வது ஹியரிங்கில் கேஸ் போகும்போது அஃபிடவிட் ஃபைல் பண்ணிட்டாங்க. அவங்க இதெல்லாம் சொன்னாங்கல்ல, காஸ்ட் போகிறோம்னு சொன்னால் நாங்கள் 2 கிலோமீட்டர் கேட்டோம். சரி, இதை வந்து 2 மாதத்துக்குள்ளே முடிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. கால அவகாசம் கொடுத்தாங்க. இந்த பென்சிங் போகிறது, அந்த முழுமையாக கேமரா அமைக்கிறது, எல்லாமே குப்பை அகற்றணும், எல்லாமே அவங்க சொல்கிறாங்க. கோர்ட்டில் சொல்லிட்டு கேஸை அர்ஜென்ட் பண்ணுறாங்க. இது அடுத்த வாய்தாக்கு அடுத்த ஹியரிங் எடுத்துகிட்டு போகிறாங்க. நம்ம அதுக்குள்ளே வந்து நம்ம கேட்டதும் அவங்க பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க. க்ளீன் பண்ணுறது அந்த வேலை எல்லாமே பண்ணுறேன்னு சொல்லியிருந்தாங்க. இதுக்கு நடுவில் என்ன ஆச்சுன்னா
நீதிபதிகளே நம்ம கேட்கல, நீதிபதிகளே ஆவடி கமிஷனரை உள்ளே கொண்டு வராங்க. ஓகே, அவங்க இன்வால்வ் பண்ணுறாங்க. அவங்களுக்கு இருக்குது அந்த மாதிரி ஆட் பண்ணுறாங்க. அவங்க கமிஷனரை ஆட் பண்ணி அவரை வந்து நடவடிக்கை எடுக்க அது அவங்களே ஒரு பார்ட்டியாக சேர்த்துட்டு ஃபாலோ பண்ண சொல்கிறாங்க. கேமரா வைக்க சொல்கிறாங்க. கமிஷனர் ஆஃபீஸ் அவங்க இருக்காங்களா, அவங்கள தான் கேமரா வைக்க சொல்கிறாங்க. கமிஷனர் தலைமையில் தான் கேமரா வச்சுருக்காங்க இப்போது. அதுக்கப்புறம் நைட் ரவுண்ட்ஸ் வந்து ரோந்து பணி மேற்கொள்ளணும்னு சொல்கிறாரு. நைட் ரவுண்ட்ஸ் பண்ணுறாங்க. நைட் ரவுண்ட்ஸ் பண்ணுறாங்க. ஓகே, நைட் ரவுண்ட்ஸ் பண்ணுறாங்க. அதை பண்ண சொன்னாங்க. இது சொன்னார். புதுசாக நம்மளை வந்து பார்த்தாங்க. நைட் ரவுண்ட்ஸ் வந்தால் நம்மளையும் கூப்பிட்டு சொல்லுவாங்க. நம்ம போனால் பார்ப்போம். நம்ம இளைஞரையா என்ன போவோம், நைட்டில் போய் பார்ப்போம் இளைஞருக்கு சார்பாக. அவங்க வந்து போலீஸும் அவங்க சார்பாக வருவாங்க. மீட் பண்ணி பேசிட்டு இந்த இடம் அப்படிலாம் நேரில் போய் சொல்லிட்டு வந்திருக்கும். அவங்க சார்பாக ஒரு மீட்டிங், அவங்க ஒரு குழு, அதான் அவங்க அரசு அதிகாரிகள் கூப்பிட்டு அந்த இடத்துல மீட்டிங்கை போட்டு அந்த இடத்துல ஒரு அவேர்னஸ் பண்ணியிருக்காங்க. கேமராவும் போட்டிருக்காங்க இப்போது. ஓகே, ஒரு சில நடவடிக்கைகள் எடுக்கப்படுது. ஆமாம், முழுமையாக இன்னும் நம்ம முக்கியமான கோரிக்கை அந்த கழிவு நீர் தான். இது வரைக்கும் அந்த லாரி மூலியமாக கொண்டு வரதும் சரி, அந்த பைப் மூலியமாக எடுத்து வந்து ஏரியில் விடுறதும் சரி, இப்போ வரைக்கும் ஸ்டாப் பண்ணலை. ஓகே, அது வந்துட்டு தான் இன்னும் அந்த ஏரி வந்து மாசுபடும். ஆமாம். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா நம்மளுக்கு வந்து நீதிபதி வந்து நம்மளை அறிவுறுத்துறாங்க. நம்ம அட்வொகேட்டை கிட்ட சொல்கிறாங்க, விக்னேஷ் வந்து இளைஞர் இந்த மாதிரி விஷயம் பண்ணுறாங்க, அவரையும் அவேர்னஸ் பண்ண சொல்லக்கூடாது, இந்த மாதிரி விஷயத்துக்கு மக்களுக்கு தெரிய அவேர்னஸ் பண்ணக்கூடாது சொல்கிறாங்க. நம்மளோட நீதிபதியோட அழைப்பை ஏற்று நம்ம ஊர் சார்பாக பார்த்தீங்கன்னா ஒரு கேம்ப் ஒன்று வந்து பண்ணோம். ஓகே, ஃபுல்லாக விழிப்புணர்வு பேரணி ஒன்று பண்ணி பேரணியாகவே சரி, ஊர் இளைஞர்கள், ஊர் பொதுமக்கள் மக்கள் எல்லாமே சேர்ந்து பேரணியும் பண்ணுறோம். ஆவடி கமிஷனர் அவங்களும் நம்மளை இணைஞ்சு ஒரு பேரணி அவங்க தலைமையிலேயே. ஆமாம், அவங்க வந்தாங்க. நம்ம 2 பேரும் இணைஞ்சு பண்ணோம். ஓகே, இணைந்து பண்ணதுக்கப்புறம் ஊர் மக்கள் எப்படி ரியாக்ட் பண்ணாங்க? ஏன்னா இளைஞர்கள் சேர்ந்து ஒரு முன்னெடுப்பு எடுக்கும்போது அவங்களுக்கு எப்படி சந்தோஷமா? ஊர் பொதுமக்கள் ஃபுல்லாக சப்போர்ட் தான் நம்மளுக்கு எப்பவுமே. நம்ம ஒரு விஷயம் பண்ணுறோன்னா கண்டிப்பாக ஃபஸ்ட்டு வந்து நிற்கிறது ஊர் பொதுமக்கள் தான். குறிப்பாக பெண்கள் வந்து என்ன நடக்குதுன்றது தெரிஞ்சுட்டு ஆர்வமாக பண்ணுறாங்க. நீங்கள் பண்ணுங்கள், நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம் சொல்லி எந்த விஷயத்துக்கும் நான் வந்து முன்னாடி சப்போர்ட் பண்ணுவோம். ஸோ அந்த வகையிலும் நம்ம வந்து முதல்ல ஊர் மக்களுக்கு ஒரு நன்றி சொல்லுங்க. ஏன்னா இந்த வந்து தொடர்ந்து இளைஞர்கள் வேலை செய்யும்போது அவங்களை ஊக்குவிக்கிறதே இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள். கண்டிப்பாக. ஸோ அதை தொடர்ந்து இப்போ அடுத்தடுத்து என்ன நடந்தது, இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் என்ன, அதையும் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லி. இப்போ வந்து கரண்ட் சுச்சுவேஷன் அவங்க அஃபிடேவிட் 2 பேரும் ஃபைல் பண்ணிட்டாங்கன்னு சொன்னேன். எங்களை ஒரு அஃபிடேவிட் ஃபைல் பண்ண சொல்லியிருக்காங்க. என்ன பண்ணியிருக்காங்க பண்ணலான்றதை நாங்கள் வந்து அஃபிடேவிட் ஃபைல் பண்ணோம். இன்னும் ஏரிங் வரலை, கேஸ் இன்னும் நிலுவையில் தான் இருக்குது. அது வந்ததுக்கப்புறம் நாங்கள் அடுத்த ஸ்டேஜ் என்ன. ஸோ இப்போ இந்த குப்பைகள்லாம் கொட்டுறதுனால குடிநீர் பாதிப்புன்றது மட்டும்தான் பிரச்சனையா, இல்லை குப்பையும் கழிவு நீரும் உள்ள கலக்கிறதுனால தண்ணி மாசடைஞ்சிருக்கு. அதை நாங்கள் தெரிஞ்சுக்க எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம கொடுத்தோம். முன்னெடுப்பாக எடுத்துகிட்டு போயிட்டு நாங்கள் டெஸ்டிங் பண்ணி அந்த ரிப்போர்ட்டையும் நாங்கள் வந்து கோர்ட்டில் சப்மிட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஏரியை ஒட்டின மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மருத்துவ கழிவுகள், குப்பைகள் முழுசாக கொட்டப்படுதுன்னு சொல்றீங்க. அதனால என்னென்ன பாதிப்புகள் ஏற்படுது, இல்லை அந்த குப்பைகள் கொட்டதுனால வர பிரச்சனைகளை கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கள். அந்த குப்பையை பார்த்தீங்கன்னா மருத்துவ கழிவுகள் வந்து கொட்டுறாங்க, கொட்டி நீர்நிலையும் கொட்டுறாங்க. அந்த மீனும் சாப்பிடுது, விலங்குகள் அங்கே இருக்கிற விலங்குகளும் சாப்பிடுது, பறவைகளும் சாப்பிடுது. அது இல்லாமல் நீர்நிலையில் போட நீர் ஃபுல்லாக மாசடையுது, நீரும் மாசடையுது. அந்த குப்பையை வந்து கொட்டி எரிக்கிறதுனால காற்று ரொம்ப மாசுபடுது. பக்கத்தில் ஊர் நிறைய இருக்குது, பக்கத்தில் ஆயில்சேரி இருக்குது, கண்ணப்பாளையம் இருக்குது. அந்த கிராமவாசிகளுக்கு வந்து அவங்களுக்கே தெரியாமல் அந்த காற்றை சுவாசிக்கிறாங்க. மெடிக்கல் வேஸ்டேஜ் வந்து ரொம்ப இது அதை சுவாசிக்கிறதுனால அவங்களுக்கு வந்து அவங்களுக்கே தெரியாமல் உடல் தீங்காயிட்டு இருக்கு. ஓகேங்களா. அது எரிச்சது மட்டும் இல்லாமல் அந்த பக்கம் இருக்கிற கழிவு லாரி மூலிமா எடுத்து வந்து விடுறதுனால துர்நாற்றம் வீசுது. ரொம்ப அந்த பக்கம் போனீங்கன்னா உங்களுக்கு நாற்றம் ரொம்ப வரும் அந்த பக்கம். ஏன்னா அந்த ரோடை வந்து யூஸ் பண்ணுறாங்க, ஆயில் சைட்லேருந்து கோலம்பஞ்சேரி போகிற ரூட்டை மக்கள் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதனால் அந்த பக்கம் போகிற வரவங்க எரிக்கிறதுனால கண் எரிச்சல், மூச்சு திணறல், அந்த மாதிரி அவங்களுக்கே தெரியாமல் நிறைய அந்த சாலையை பயன்படுத்தவே முடியாத அளவுக்கு புகை மண்டலமாக இருக்குது. சுவாசிக்கிறதுக்கு ரொம்ப சுவாச பிரச்சனை, அந்த மாதிரி கோளாறு அவங்களுக்கு வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒரு குப்பைகள் எடுத்து வந்து கொட்டி இங்கே எரிக்கிறதுனால நீர்நிலை பாதிக்கப்படுது, போயிட்டு வர சாலையில் பிரச்சனைகள் ஏற்படுது, மொத்தமாக சுவாசிக்கவே முடியல, சுற்றி இருக்க கிராமங்கள் பாதிக்கப்படுது, அவங்களுக்கே தெரியாமல் அவங்க வந்து தீங்க சுவாசிச்சுட்டு இருக்காங்க. எவ்வளோ பிரச்சனைகள் வந்து நடக்குதுன்றதை பாருங்கள் மக்களே. ஸோ இதை வந்து நீங்கள் இந்த மாதிரி குப்பைகள் கொட்டுறதுனால ஏற்பட்ட பிரச்சனைகளில் யாராவது ரொம்ப நாளே பாதிக்கப்பட்டவங்க கிராமத்தில் இருக்கிறாங்களா, இல்லை அவங்கள மாதிரி ஆட்கள் யாராவது நீங்கள் இது வரைக்கும் நான் சந்திச்சது இல்லை. ஆனால் நம்மளுக்கு தெரியாமல் நடக்கும் என்னன்னா. ஓகே, லைக் அண்ணாவேட்டா மக்களுக்கு வந்து இது பிரச்சனைகளை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும், ஆனால் நம்மளுக்கு தெரியாது. ஓகே, முழுமையாக தெரியாது. நம்ம வந்து வருமுன் காப்பதே நலமுன்ற மாதிரி பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் நம்ம போயிட்டு எடுக்கிறதுனால ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. பிரச்சனை வரும் நம்மளுக்கு தெரியுதா, முன்னாடியே அதை சால்வ் பண்ண தான் நம்ம பார்க்கணும். ஓகேங்களா. இப்போ என் வீடு அந்த சைடு கிடையாது,
எனக்கு மூச்சு திணறல் கிடையாது, நான் அந்த பக்கம் போகிறது கிடையாது. அதுக்குன்றதுக்கோசம் யாரோ எரிச்சிட்டு போகிறாங்க, யாரோ கொட்டிட்டு போகிறாங்க, நம்ம என்னால் அப்படி கடந்து போக முடியல. ஓகேங்களா, அதனால தான் நான் அதை எடுத்து நான் பண்ணிகிட்ருக்கேன். அதாவது நம்ம ஒரு விஷயம் தப்பாக நடக்குதுன்னும் போது அதை பார்த்துட்டு அமைதியாக போக முடியல, என்னால் அப்படி போக முடியல. அதனால தான் நான் ஸோ அந்த முன்னெடுப்பு தான் வந்து ரொம்ப முக்கியம் அப்போ நான் நம்புகிறேன். ஸோ அதுதான் மக்களும் வந்து எதிர்பார்ப்பாங்க இளைஞர்கள்கிட்ட. ஸோ தொடர்ந்து இந்த மாதிரி விஷயங்களை நம்ம பேசுவோம், எல்லாமே டீட்டெயிலாக அட்ரஸ் பண்ணுவோம். இன்னும் தொடர்ந்து சமகால அரசியல் குறித்தோ இல்லை அரசியல் கட்சிகள் தலைவர்கள் குறித்தோ டீட்டெயிலாக நம்ம மீடியாவில் பேச ஆரம்பிப்போம். ஸோ நன்றி நேயர்களே, நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து லைக்கள் கொடுத்து எங்களை நீங்கள் ஊக்குவிக்க இந்த மாதிரி நல்ல விஷயங்களை பண்ணுறதுக்கு முயற்சிகள் எடுப்போம். அண்ட் உங்களுக்கும் நல்ல விஷயங்கள் எல்லாத்தையுமே பகிர்றதுக்கு ஒரு வாய்ப்பாக இந்த மீடியா வந்து ஒரு பிரிட்ஜாக இருக்குன்றதை நாங்கள் நம்புகிறோம். நன்றி. நன்றி.